பங்குடமே எது பார்க்கணும்? பங்குடமே எது பார்க்கணும்? சேரும் போதும் விலகும் போதும் லாப நட்ட விகித மாற்றம் காட்டுவது. தியாபன். கேள்வி வாசி. நன்மதிப்பு என்றால் என்ன என்பதை விளக்குக.
நிறுவனம் ஒன்றின் நல்ல பெயர், மதிப்பு, தொடர்பு என்பவற்றினால் அந்நிறுவனத்திற்கு ஏற்படுகின்ற நன்மைகளும் நலன்களுமே நன்மதிப்பு எனப்படும். அதாவது நிறுவனம் ஒன்றின் மொத்த ரீதியான பெறுமதிக்கும் அதன் தேறிய உருவச் சொத்துக்களின் தனித்தனியான பெறுமதிகளின் கூட்டுமொத்த தொகைக்கும் இடையிலான வித்தியாசமே நன்மதிப்பு எனப்படும். நன்மதிப்பின் பண்புகள் யாவை? நன்மதிப்பு அருவச் சொத்துக்களில் ஒன்றாகும். நன்மதிப்பினை சரியாக கணித்துக் கொள்வது சிரமம் ஆயினும் அதற்கு தனிப்பட்ட பெறுமதி உண்டு. அதன் பெறுமதியானது நிறுவனத்தின் உழைப்பு சக்திக்கேற்ப வேறுபடும். அநேகமானதாக அதன் பெறுமதி கணக்கீடுகளில் பிரதிபலிப்பதில்லை. நன்மதிப்பினை விரைவாக உருவாக்க முடியாது. நன்மதிப்பின் பெறுமதியினை நிறுவனம் கணக்குகளில் பேணாமைக்கான காரணம் யாது? நன்மதிப்பின் பெறுமதியினை சரியாக மதிப்பிட முடியாமை. தொடர்ந்து இயங்கும் விளக்கருவிற்கு அமைய சார் அபி சார் இதுல 2வது கேள்வி மட்டும் செய்துட்டோம். நன்மை என்ன? ஓம் சார். சரி. மக்கள் மத்தியில காணப்படுற நல்ல பெயர், நல்ல இதைத்தான் சொல்லுவோம் நன்மதிப்புன்னு. இந்த நன்மதிப்பு மூலன கணக்கு கூட சீராக்கணும்னு படிப்பிச்சனா. சரி. அடுத்தது என்னட்டுமா? அடுத்த பக்கம். போவோம். அடுத்த கணக்கு 3ஆம் கழியா? பழைய பங்காள மூலதன கணக்கு செலவு, புதிய பங்காள மூலதன கணக்கு வேணும். PQJ நினைக்கிறேன், அப்படியா? ஓம் சார், PQ தான். வாசி. பியும் கியூவும் பங்குடைமையொன்றின் லாப நட்டங்களை 3-2 என பகிரும் பங்காளர்கள் நிதியாண்டின் தொடக்கத்தில் R என்பவரை லாப நட்டத்தில் R-இல் ஒரு பங்குடன் புதிய பங்காளராக சேர்த்தனர். இவரை பங்காளராக சேர்க்கும் போது பங்குடைமையின் நன்மதிப்பு ரூபாய் 1,20,000 ஆக மதிப்பிடப்பட்டு இது தொடர்பான சீராக்கம் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்படுகின்றது. வேண்டப்படுவது புதிய லாப நட்ட விகிதம், நாட்குறிப்பேட்டு பதிவுகள், மேற்கூறப்பட்ட சீராக்கத்தின் பின்னர் பங்காளர் மூலதன கணக்கில் ஏற்பட்ட மாற்றம். பார்ப்போம். இது P, Q, இதுங்களா?
லாபண்ட விகிதம் 5/3 5/2 ஆணி முதல் ஜெயிக்கும் மிச்சம் 6/5 வேற 5/3 6/5 5/2 6/3 6/2 6/1 யாரே கற்பன் என்ன காசு வரைக்கணும் என்ன பார்க்க வந்தவையா போப்பியாரு அப்படி வேற 2 வாங்க என்ன 2 ஒரே மாதிரி எழுதுதா அதை விட வந்தது சூப்பரா மூலனம் PQR கணக்கு வரவே மூலனம் PQ கணக்கெல்லாம் மூலனம் PQR கணக்கு PQ கணக்கு செலவு மூலனம் PQR கணக்கு வரவு
பழைய நாடு 3 120,000 அஞ்சாவது பிரிச்சா 24,000 பேர். 24,000 மூன்றாவது பேக்கினா 72,000 இவருக்கு 48,000. சரி. ஏழாவது விதம் 120,000 மூன்று 6 பிரிச்சுங்க என்றால் 20,000 பேர். மூன்றாவது பேக்கினா 60 40 20 60 40 20 மூலன PQR கணக்கு வருது 60 40 20 மூலன PQ செலவு 72 48. சார் ஓ நான் கடைசி கிளாஸ் வரையில இது ஒருக்கா திரும்ப விளங்கப்படுத்தி விடுவீங்களா? இல்ல நாங்கள் நன்மை சீராக்கம் மூலன கணக்கு விடாம மேற்கொள்ளப்படும் பங்காள சேரும் போது நன்மை பண்ட என்னன்னா புதுசா ஒரு ஆட்சிக்கு உரிமை மாற்றம் அடையும். உரிமை மாற்றம் அடைந்தால் பங்காளர்களுக்கிடையே நாங்கள் உரித்தான உரிமையை கொண்டு கொடுக்கணும். அப்ப நிறுவனம் நல்ல பெயர் மதிப்பு தொடர்பு என்பதினால் அந்நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நன்மைகளும் நிலங்களுமே நன்மை சொல்லுவோம். அதான் நிறுவனம் மொத்த ரீதியான பெருமதிக்கும் அதன் உருவ சொத்துக்களின் தனித்தனியான தேறி உருவ சொத்துக்களின் பெருமதி குடும்பத்தை துவைக்கும் இடையிலான வித்தியாசம் நன்மை பாவம். நன்மையின் பண்புகள் நன்மைக்கு ஒரு அறுபது சொத்துக்கள் ஒன்றாகும். நன்மைப்பை தெரியா கணித்து கொள்வது சிரமமாயினும் அது தனிப்பட்ட பெருமை ஒன்று இது உண்டு. பெருமதியான நிறுவனத்தின் உழைப்பு சக்திக்கு ஏற்ப வேறுபடும். அநேகமான பெருமதி கணக்குகளில் பிரதிபலிப்பது இல்லை. நன்மைப்பினை விரைவாக உருவாக்க முடியாது. நன்மைப்பு பெருமை நிறுவனம் கணக்கு போனாக்கான காரணம் நன்மையும் பெருமையை சரியா மதிப்பிட முடியாம தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரக்கமைய வங்குடம் இயங்குறபடியால முடிவு கொண்டான்னு நான் நினைக்கிறேன். நன்மைப்பை தீர்மானிக்கும் காரணிகள் நிறுவனம் அமைந்துள்ள இடம் பாதுகாப்பு வசதி போக்குவரத்து வசதி செய்தித்துற வசதி நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் வகை தரம் சுவை உரிமையாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு முகாமை திறமைகள் ஊழியரின் இன்முக வரவேற்பு தொடர்ச்சியான விளம்பரம். நிறுவனத்தின் உண்மையான நன்மை எப்ப தெரிய வரும் என்றால் நிறுவனத்தினை விற்பனை செய்யும் போது தெரிய வரும். அதான் நிறுவனத்தின் தேர்வு திரும்பாக எவ்வளவு தொகை கூட்டி விற்பனை செய்யப்பட்டதோ அவ்வளாவ தொகை லாபமாக அந்த கூடிய கொடுக்க தொகை உண்மையான நன்மை கொள்ளப்படும்.
நன்மதிப்பு கணிப்பின் சந்தர்ப்பங்கள் பங்காள சேரும் போது பங்காள விலகும் போது லாபண்ட விதங்கள் மாற்றமடையும் போது இரண்டு நிறுவனங்கள் ஒன்றிணையும் போது பங்காள சேரும் போது விலகும் போது நன்மதிப்பு சீராக்கிறதுக்காக நான் குறிப்பிட்ட பதிவு நன்மதிப்பு கணக்கினை உருவாக்குவது மூலதன கணக்குடா சீராக்கும் தொடரும் பங்காள மூலக கணக்கு வரவு பழைய பங்காள மூலக கணக்கு செலவு தொடரும் பங்காள மூலக கணக்குல வரவிலையும் பழைய பங்காள மூலக கணக்குல செலவிலையும் வரும் இந்த அடிப்படையில தான் கனி பழையாக்களை செலவைப்போம் புதாக்களுக்கு வர வைப்போம் பழையாக்கு செலவைக்கிறது பழைய லாவண்ட வீதம் புதாக்களுக்கு வர வைக்கிற புதிய லாவண்ட வீதம் உமாக்கு இதுல தெரியும் பழைய பங்காளம் PQR வந்து புதிய பங்காளம் அது விளங்கிடுதான் இதுல புதிய பங்காள மூலதன கணக்குல வர வைக்க மூலதனம் PQR கணக்கு வரவு மூலதனம் PQ கணக்கு செலவு சரி இதுல பழைய வீதம் 3க்கு 2 125 24,000 72 48 126 பிரிச்சார் 20,000 மூன்றாவது 60 40 20 சரியா ஓகே சரி சார். எழுதிட்டீங்களா ஆம் சார். தாக்கம் மூலதனம் போயிட்டு போய்தான் பிரச்சனை மூலதனம் PE 62 மேலேயுமா அவ்வளவு கூடி இருக்கு 12,000 12,000 அதிகரி Q 40 48 மூலதனங்களை மேலேயுமா சிலாபகம் 8,000 கூடி இருக்கு 8,000 அதிகரி R 20,000 குறை R 20,000 குறை சரியா இடத்துல இப்போ 12,000 அதிகம் பிக்கு Qக்கு 8,000 அதிகரிக்கும் ஆறுக்கு 20,000 குறை மொத்த உரிமையாண்மையில மாற்றம் இல்லை நாலாங்கள் இப்போ அபிவாசிங்க அபியக்கா இதுல அந்த 28 பட்ஜ் குரூப்லையும் 20க்கு சொல்லிடுவோம் அந்த ஃபீஸ் காசு கட்டாக்கள் ஜூன் ஜூலை கட்டாக்கள் கட்ட சொல்லி ஜூன் ஜூலை கட்டாக்கள் சார் 28 பேச்சுமா? ஓ அக்கான சொல்லிடுங்க அக்கா பேர் லிஸ்ட்ல போட சொல்லு ஓகே சார். ஏயும் பியும் லாப நட்டங்களை 2க்கு 1 என பகிர்கின்றனர். நிதியாண்டின் இறுதியில் லாபத்தில் 6இல் ஒரு பங்குடன் டி என்பவரை பங்காளராக சேர்த்தனர். இவரை பங்காளராக சேர்க்கும் போது நன்மதிப்பு மதிப்பிடப்பட்டது. நன்மதிப்பானது மூலதன கணக்கினூடாக சீராக்கப்பட்ட போது டியின் மூலதனம் ரூபாய் 20,000 குறைவு ஒன்றை காட்டியது. வேண்டப்படுவது புதிய லாப நட்ட விகிதம், டியினை சேர்க்கும் போது பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பின் பெறுமதி, நன்மதிப்பு சீராக்கத்திற்கான நாட்குறிப்பேட்டு பதிவுகள். அதுக்கு நீங்க 16ஓட அப்படின்னா 10 கூட்டி கழிக்கணும். 2 கூட்டோட 32 அதோட 16ஓட வேலை கூட்டினா 16 அதோட வேலை கூட்டினா 10 கூட்டி கழிக்கணும்.
இந்த கல்விகளை கொண்டு 20 சரியா? இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த கணக்கு என்ன செய்யறேன் இங்க பாருங்க இதுல பங்குடமே இந்த மொத்த நன்மை இப்ப தெரியல. இங்க பாருங்க 5 நாள் வைக்கிறேன் நீங்களா கண்டுபிடிக்கும். என்னால எனக்கு ஏழாம கத்தி கொண்டு இருக்கிறேன் எல்லாரும் இந்த தூக்கி அக்கறை மூலம் பாக்குது என்ன செய்யறது அடுத்து இங்க பாருங்க எனக்கு ஒரு ரெண்டும் இந்த கணக்குக்கு விட மெண்டல் ஆட்டியலாம் சொல்லு மென்னு மெண்டல் ஆட்டியலாம் 5 நாளும் 9 7 2 9 அப்ப 9 9 மெத்தின இது 2 9 இது 2 9 அப்ப 9 9 மெத்தின 18 2 18 மெத்தின 2 எடுத்தா எத்தனை 18 19 20 இது என்ன செய்கிறது இதை பாரு -8 பேப்பர் இது கஷ்டமா வேற அதுக்கே வரும் வேற மெண்டலால செய்கிறதா கேட்கிறா என்ன சொரிஞ்சு கொண்டு நிற்கிறேன் சொரிஞ்சு கொண்டு நிற்கிறேன் போய் சரியா தெரியுது சில பேருங்க வேறா இதுக்கு மெண்டலால சொல்லு மென்ன மைனஸ் வந்துருக்கு அவ வெட்டுப்படும் இங்க பேரு இங்க இந்த எட்டம் வெட்டு அப்ப இது ஏடம் மூணு வெட்டினேன் பேப்பர் போட்டிருக்கேன் நீங்க ஸ்கீம் ஒர்க்கா குரூப்ல போடுறீங்க போடுறீங்கன்னா இப்போ சரி இதே பேரு இவ்வளவு சரி ஓகே சரி திருப்தி தானே சரி ஓகே கமெண்ட்ஸ் போட்டிருக்கோம் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் வந்து அனுப்பினேன் கமெண்ட்ஸ் போட்டு விடனேன் சரி மிஸ் சரி மிஸ் நான் பேப்பர் வர போறேன் நீங்க போக போறது சரி மிஸ் நடக்கிறேன் போட்டு வரேன் நீங்க போக சொல்லுங்க சரி மிஸ் ஓகே 5 7 7 பொங்கும் 10 மாறும் 10ஓட ஆரம்பினா 16ஓட 5 மட்டும் எடுத்தா சரி மழை தூக்கு தெரியாது இங்க வேற 7 வரும் கட்டுப்படும் இங்க வேற இதுவும் கட்டுப்படுங்க இதுவும் இங்க கணக்கோட ஈஸியா வருது இங்க வேற இந்த 5 மணியும் கட்டுப்படும் ரெண்டு பேரும் கஷ்டம் காயம் என்னதான் நான் இல்லாத நேரத்துல செய்ய போறேன் செய்யுங்க செய்யுங்க டைம் இருக்குது செய்யுங்க போவேன் சேர்த்து எனக்கு பின்னாங்க அது ஈஸி ஒரு நிமிஷம் என்ன கிளாஸ் பொங்கல் பாடுறோம் பேப்பர் உருண்டெடுக்கிறதுக்கு அந்த பாடி தண்ணியும் அடுப்பில் வைத்து பாலையும் பொங்கி பாலும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பெருமளவு பேச்சு பாடம் என்ன செய்ய போறீங்களோ தெரியாது எத்தனை நேரம் பொங்கல் 2 தரம் சொல்லாதீங்க அடுத்தது ஏயும் பியும் லாபட்டங்களை 2க்கு 1 என பயிரம் பங்குடைமையோனின் பங்காளர்கள் நிதியான இறுதியில் லாபத்தில் 600 பங்குடன் வரை பங்காக சேர்த்தனர் இவரை பங்காக சேர்க்கும் போது
நன்மதிப்பு மதிப்பிடப்பட்டது. நன்மதிப்பானது மூலதன கூட சீராகப்பட்ட போது டீயின் மூலனம் 20,000 குறை ஒன்றை காட்டியது. புதுசா சேர்ந்தது இலக்கோணம். சரி, புதியலாம் ஒன்று ஜாதி கீழே சேர்க்கும் போது பங்குன நன்மதிப்பு ஜாதி நன்மதிப்பு சீராக நான் குறிப்பிட்ட பதிவு. APT மூன்றில் ரெண்டு மூன்றில் ஒன்று 6 பங்குன சேர்க்கிறோம். அப்ப 6ல் 5 தர 3ல் 2 6ல் 5 தர 3ல் 1 இது 6 விட்டு 6 வெளி பழைய 3018 I1 3018 3 3018 10க்கு 5க்கு 3 10க்கு 5க்கு 3 மொத்த நன்மை இப்போ 20,000 தான். அந்த ஒரு பங்கு முழு பங்கு 6 120,000 இல்லை என்றால் 20,000 தான். அந்த மூன்று பங்கா இருந்தால் 18 பங்குக்கு எவ்வளவு? 18 பங்குக்கு 120,000. விளங்கிட்டா? சரி, விளங்கிட்டா? சார் ஓ, திருப்பி சொல்லுங்க. மொத்த நன்மை படா இந்த பழைய பங்காளு செல வைப்பான், புது பங்காளுக்கு வர வைப்பான். புது பங்காளுக்கு வர வைக்க எக்ஸ்டெண்ட் நன்மைப்பா இருந்தா அதுல 18 பிரிச்சா 3 பங்கு தான் அந்த நன்மை தொகையா இருக்கு. அது அவட்ட மூல மீதிய குறைக்கும். எதிர்காலத்துல அனுபவிக்க போற மொத்த நன்மைப்பு காணிக்க அந்த 20,000 தான் ஒரு பங்கா இருந்தால் முழு பங்கு 6 பங்கு பெருகினால் 120,000 பேர் 120,000 பேர் அல்லாட்டியடா 18ல் 3 பங்கு தானே, 3 பங்கு தான் 20,000 என்றால் முழு பங்கு 18 பங்கு பெருகினா 120. சரியாடா? ஓம் சார். நன்மை சீராகிறதுக்கு நான் குறிப்பிட்டு போயவே மூலம் KPT கணக்கு வரவே மூலம் KP கணாச்சலாம் வழி செய்யும். கடைக்கு போறது அதை நிப்பாட்டு. நானும் போன நிப்பாட்டி வச்சுக்கிறேன். சொல்லுங்க, எழுதிட்டீங்களா? அதை வெட்டி மூலம் KPT கணக்கு வரவே மூலம் KP கணாச்சலாம் இப்ப விட சாமி படிக்கிறாரு. எளிமையா இருக்கும், நிறைய ஊழ்ச்சியா இருக்கும். சண்டே டென்னிஸ் நடந்ததா ஸ்கூல்ல? நீங்க நிக்கலையா? என்ன நடந்தது சுமலுக்கு? டென்னிஸுக்கு போயிலையா நீங்க? போகவே மாட்டேன். இப்ப 120,000 வரைய முடியாது. 40 2 பங்குக்கு 80 ஒரு பங்குக்கு 40 புதியதாக 10க்கு 5க்கு 3 பிரிக்க 120,000 12 பிரிச்சா 12 12 10
66,667 33,313 இருபத்திருக்கீங்கன்னா 20,000 பேர் 20,000 தான் கூட அஞ்சு அந்த 20,000 தான் 18 பிரிச்சா 3 பங்கு 3 பங்கு தான் 20,000 12 பங்கு பார்த்தா 120,000 பேர் இப்ப சரி யார் இருக்கிறாங்க சரி அடுத்தாலே போமா செய்யும் இல்ல ஒன்னாவது இப்படி எடுத்து வைப்பேன் 2 பேரும் செய்யாம ஸ்கூலுக்கு போயிருப்பான் ஏ. 4ஆம் ஆண்டுக்கு முன்னாடி படிக்க ஒன்றுமே இல்லையா நான் ஒழிச்சாங்க நான் வைக்கலாம் வேற நாளைக்கு வந்து அடுத்த எக்ஸாம் எக்ஸாம் 4:45 5 போயிட்டு வந்தோம் இப்ப நாளைக்கு எக்ஸாம் டெய்லி போட்டா அது இவன் எக்ஸாம் இல்லையா சரி, paper கொடுங்க. என்ன எதாவது எழுந்துட்டாமா எனக்கு என்ன தெரியுது. குரூப்பே இல்லையா நான் போட்டுக்கலாங்க உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சா அவன் நம்பர் வேற போ கண்ணாடி வேண்டாம் 2,300 ஐநூறு வேண்டியது சரி நான் வந்து வாழ்றது வேறு இப்ப கொடுத்தேன் என்னது படப்புறங்களுக்கு கொடுத்த நான் 1000 என்னது இது ரொட்டுறதுக்கு மூடைய ரொட்டியா நான் வைக்கிறேன் வந்து பாக்குறதுக்கு ஓட்டினீங்களா எப்போ வந்து பார்த்தாரா சரி என்ன போச்சிங்க வந்து பார்த்தாரு பெரிய வழி என்ன இப்ப நம்ம வேண்ட படிப்பு பார்க்கறதெல்லாம் இந்த வேலை முடிஞ்சா சரி இதோட சரி மழைக்காட்சி வடங்குற சொல்லி வந்திருக்கு மழை பெய்கிற வாசி மெட்டது சாப்பிட்டா நாலு மணி முடிச்சாரு 4 மணி நானோட தான் முடியல போட்ல வருவாங்க அடிச்சு விட்டுருக்கு மழை காட்சியை பாவம் பட போய் நேரத்துக்கு நாளைக்கு கூட பேப்பர் செய்ய நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் மெசேஜ் போட்டுருக்கோம் கூட அதையே நான்
இப்படியே சொல்லுவோம். அதுதான் தெரியல மாதிரியா பேருக்கு. லைட் போறது உடனே சொல்லுங்க. இந்த இது சொல்றது வைக்கிறேன் போகா இங்கதான் எடுக்க மூவாயிரத்தி அறுநூறு இப்ப பிரிண்டரோட வாங்க 6000 கோப்பி அடிக்கலாம். இப்ப பிரிண்டெல்லாம் சரி அந்த பிரிண்டர் இந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட் அது படுத்துட்டேன். லீவ் போடுறதா உனக்கு நான் அப்படியே வரைஞ்சிருந்தேன் முழுமையிலையும் பார்த்து லீவ் போடுங்க இப்ப எடுத்துட்டு வந்துப்பா. போயிட்டு வாங்க. பஞ்சமா பஞ்சமா யார் பேசி கொண்டாடும் இந்த டைம் என்ன சந்திக்கிறேன். என்ன விட அவை வாசி பியும் வியும் லாப நட்டங்களை 5:3 என பகிரும் பங்குடைமையின் பங்காளர்கள் நிதியாண்டின் தொடக்கத்தில் எஸ் என்பவர் புதிய பங்காளராக சேர்க்கப்பட்டார். இவரை பங்காளராக சேர்க்கும் போது நன்மதிப்பு கணிப்பிடப்பட்டு இது தொடர்பான சீராக்கம் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்டது. புதிய லாப நட்ட விகிதம் 5:3:2 ஆகும். நன்மதிப்பு சீராக்கத்தின் முன் மூலதன மீதி பி 6 லட்சம் வி 4 லட்சம். நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் மூலதன மீதி பி 7 லட்சம் வி 4,60,000 எஸ் 2,50,000. வேண்டப்படுவது பங்குடைமையில் எஸ்ஸினை சேர்க்கும் போது மொத்த நன்மதிப்பு யாது? எஸ்ஸினால் மூலதனமாக கொண்டு வரப்பட்ட காசு தொகை யாது? பிஎம்பிஎம் லாபங்களை 5:3 என பகிரும் பங்குடைய பங்காளர்கள் நிதியாண்டின் தொடக்கத்தில் எஸ் என்ற புதியவங்க சேர்க்கப்பட்டார். இவரை பங்காக சேர்க்கும் போது நன்மையை கணிப்பிடப்பட்டு இதரமா சீராக மூலதன கணக்கூட மேற்கொள்ளப்பட்டது. புதிய லாபண்ட வீதம் 5:3:2. எங்களை நன்மைக்கு தொகை தெரியாது. நன்மை சீரா மூலதனமே தெரியும். நன்மைக்கு சீராக அப்புறம் மூலதனமே தெரியும். இது 6 லட்சம் என்றால் இவருக்கு 1 லட்சம் கூடும். இவருக்கு மாற்றம் இல்லை. இவருக்கு கூடுதா இவருக்கு குறையும். ஏண்டால் இவருக்கும் நன்மை சீராக முதல் சேர முதல் இருந்த மூலமே ஒன்றுதான். நன்மை சேர்ந்தா அப்புறம் வந்த மூலமே மாற்றமே. சொல்லப்போனால் இவர்தான் இவரை கொண்டு போகும்.
சார் அது இவரை குறைஞ்ச கூட்டா இவர் குறைஞ்ச குறையும் சார் பிரச்சனை காசு இருநூற்றம்பதா எவ்வளவு காசு குறைஞ்சிருக்கு 350,000 காசு குறைஞ்சிருக்கு சார் ஓ பிக்கு நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் 4,60,000 என்று இருக்கு. சரி. இது 60. இது எவ்வளவு 160. இப்ப 410. முதலாம் கேள்வி மொத்த நன்மை எப்படியா 160,000. 5க்கு 3க்கு 2 நாள் 2 பங்கு நாள் ஒரு பங்கு 10 பார்த்தா 8 லட்சம் பார்த்தா 8 லட்சம். ரெண்டாவது நன்மைப்பு கீழாக்குதலில் 3,250. நன்மைப்பு 160 கழிச்சு வந்தார் கேட்டீங்கன்னா 410. 410. அடுத்த இப்போ
இதாச்சா ராஜா செமினாக்காக ஜாயின் பண்ணிச்சலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஒழுங்கா ஒழுங்கா சரி சரி இல்ல இல்ல எந்த பேர் தமிழா இங்கிலீஷ் மீடியமா? நாளைக்கு இருக்கு ஒரு 5:45 இருக்கேன். ஓ நீ அந்த மாதிரி தான் சொல்றீங்க வந்த நீங்க எங்க இடம் நீங்க இருக்க 5 அப்ப நீங்க 5:45 கூட வாங்க நாளைக்கு இப்ப இந்த 1 மந்த் கிளாஸ் டைம் மாறும் வரைக்கும் வியாழன் வெள்ளியும் வியாழக்கிழமை 6 மணிக்கு வெள்ளி 5:45. இல்ல வியாழன் 6 மணிக்கு வெள்ளி 5:45 இப்ப டைம் மாறும். செமினார் முடிச்சா வேற கனி விளங்கப்படுத்துவோம். கனி என்ன பம்முறி சொல்லும். ஓம் சார் செய்துட்டேன், ஆனா எப்படி விளங்கப்படுத்துறேன்னு தெரியல. செய்துட்டேன்னு எப்படி விளங்கப்படுத்துறேன்னு தெரியல. கோயிலுக்கு போன அப்படிதான் பிரச்சனை போல இருக்கு. என்ன கோயில்? அதோட 2,30,000 ஆசி இந்த ஓம் சார் எந்த கோயில போனேன்? அது நரசிம்ம வைரவர் சார். வடையெல்லாம் சாப்பிடுறே. ஓம் சார் நன்மதிப்பு சீராது முதல் மூலவர் மீது 4,250,000. நன்மதிப்பு சீராது மூலவர் மீது 460,720 மெட்டாயிரம் பேருங்கவா பத்தியாரம் செமினாக்காரம் பேரும் இது 4,250,000. நன்மதிப்பு சீராக கூடாது மீதி 460, 290, 230. இவருக்கு சேரும்போது 4,00,000 வந்தது. சேர்ந்தாப்புறம் 460 கோடி. இவருக்கு 40 கோடி. 2 பேருக்கும் கூறுவது இவருக்கும் 1,00,000 கூறாய். அவர் எவ்வளவு காசு வந்தன்னு பார்த்தால் 330,000 காசு வந்து முதலாம் கேட்ட கேள்வி சீயின் மொத்த நன்மையை கண்டு கேட்டார். 1,00,000 ஒரு பங்கு அவற்றை பங்கு ஒரு பங்கு முழு பங்கு 5,000 5,00,000. 2ஆம் கேள்வி நன்மை பிச்சீராக 230. 1,00,000 கழிப்பட்டிருந்தார். 1,00,000 கூடினம் என்றால் 3,30,000. சொல்லு சார் சொல்லு. 5ஆலயா பெருக்குறா 6ஆலயா?
அஞ்சில் ஒரு பங்கு மாதிரி அஞ்சில் ஒரு அஞ்சால பெருக்கல ஆறு பங்கு அஞ்சில் ஒரு பங்குனா ஒரு பங்கு தான் பங்கா இருக்கும். ஒரு பங்கு தான் ஓகே பங்கா சார். இருக்கு. சார் அப்ப புதிய லாப நட்ட விகிதம் பார்க்க தேவையில்லையா? என் தேவையில்லை தானே கேட்டிருக்க. ஆஹ் இந்த நன்மை சீராக நான் குறிப்பு கேட்டிருக்கேன். தேவையில்லை தானே. ஓகே சார். மொத்த நன்மை பங்கா ஒரு பங்கா இருந்தால் முழு பங்கு 5,5,00,000. 1,00,000 கழிச்சு தான் 2,30,000 கழிக்க 3,30,000 கொண்டு வந்திருப்பேன். 3,30,000 கொண்டு வந்திருப்பேன். அது 1,00,000 நன்மையை போனால் 2,30,000 மிச்சம். சரியா திருப்பி சொல்லணுமா? சரி வா அடுத்த கிளாஸ் பார்ப்போம். பாராட்டுத பங்குட முடிக்கணும் நாளைக்கா. நாளை பங்குட முடிக்கணக்கு 4ஆம் கணக்கை பார்த்துட்டு வாங்குவான். 4ஆம் கணக்கு பங்குடமே முடிய கணக்குல 4ஆம் கேள்வி. பக்கம் 40 பக்கம் 40 4ஆம் கேள்வி. லாவண்யா ஆமாம் சார். கிளாஸ் வந்துகொண்டு இருக்கிற பட்ஜெட்ல 26, 28, 27 அந்த காசு கட்ட வேண்டிய லிஸ்ட் இருக்கா. போன மாதிரிலாம் கிண பேர் கட்டே இல்லை. வேற வழி செய்யணும். ஓகே சார். செமினார் ஜாயின் பண்ண சொல்லுங்க. செமினார்காரர் உங்களுக்கு யாருக்கா டியூட் இன்னும் கிடைக்காம இருக்கா? யார் ஒரு பையன் மட்டும் சொன்னான் லாவண்யா. ஓ ஒரு ஆள் மட்டும் எனக்கு கிடைக்கும். அது அண்ணாக்கு நான் நாளைக்கு அனுப்புறேன். அண்ணா நாளைக்கு அதை கொடுத்துருவேன். சரி வேற அட்ரஸை போட சொல்லுங்க வடிவா. சரியா? ஓகே. வேற யாருக்கா டியூட் கிடைக்காம இருக்கா? வேற யாருக்கா டியூட் கிடைக்காம இருக்கா? வாயத்திலிருந்து கதைக்கோணும். மிச்சம் எல்லாரும் ஜாழ்ப்பாணக்காரன் சரி எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. சரியா டியூட் அனுப்பியாச்சு. ஆவே நோட்ஸும் போட்டுட்டேன். நீங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒத்துழைக்கும். எனக்கு நெருங்க போகுது. நான் யோசிச்சிருக்கிறேன் வியாழக்கிழமை செவ்வாய் ஓகே வியாழன் எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு செமினார் தொடங்குவோம்னு யோசிக்கிறேன். வெள்ளிக்கிழமை 8 தொடங்குவோம். புள்ளா இவைக்கு நிப்பாட்டி போடு. எனக்கு கஷ்டம் தான் ஒன்று செய்யலாம். என்ன தொடங்கணும்? பார்த்த கூட வாசி பார்க்கணும். பார்த்துட்டு 35 பார்க்கணும்.
நான் நினைக்கிறேன் 32 தான் பார்த்தேன் நினைக்கிறேன். நோட்ஸ் வந்து சொன்னதே சார். ஒன்று சொல்லலையா? சொன்னது. 35 வரைக்கும் 34 வரைக்கும் சொல்லிட்டீங்களா? ஓ இல்லையா அந்த நினைக்கிறேன். நோட்ஸ்ல கடைசி. சொன்னதா? 32 மட்டும்தான் சார் நோட் சொன்னேன். 32 வரைக்கும் தான் சொன்னார். ஓம் 32. லாவண்யா. ஓ யா. சரி. கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தூண்டும் காரணிகள் யாவை? லாவண்யா சொல்லுங்க. லாவண்யா சவுண்ட் வேற இல்லை. லாவண்யா इशू सर. வேற நோட் சொல்லிட்டீங்களா? आम सर. வேற பாஸ். வேற 31 சொல்லுங்க. 31 ஓகே சார். 31வது கேள்வி, கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் என்றால் என்ன? சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பாக உத்தேச எதிர்கால நலன்கள் அல்லது கடப்பாடுகள் என்பன எதிர்காலத்தில் காணக்கூடிய நிலைமைகளுக்கேற்ப மதிப்பிடும் போது சொத்தொன்றின் அல்லது பொறுப்பொன்றின் முன் கொண்டு செல்லும் பெறுமதியில் ஏற்படும் சீராக்கம் கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் எனப்படும். 32வது கேள்வி, எழுதுற மாதிரி. ஓகே சார். திரும்பி புத்தகங்கள் சொல்றதா சார்? 31வது கேள்வி, கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் என்றால் என்ன?
சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பாக உத்தேச எதிர்கால நலன்கள் அல்லது கடப்பாடுகள் உத்தேச எதிர்கால நலன்கள் அல்லது கடப்பாடுகள் என்பன எதிர்காலத்தில் காணக்கூடிய நிலைமைகளிற்கேற்ப கடப்பாடுகள் என்பன எதிர்காலத்தில் காணக்கூடிய நிலைமைகளிற்கேற்ப மதிப்பிடும்போது சொத்தொன்றின் அல்லது பொறுப்பொன்றின் முன்கொண்டு செல்லும் பெறுமதியில் சொத்தொன்றின் அல்லது பொறுப்பொன்றின் முன்கொண்டு செல்லும் பெறுமதியில் ஏற்படும் சீராக்கம் கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் எனப்படும். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் எனப்படும். முப்பத்தி 2வது கேள்வி. கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்களுக்கு உதாரணம் தருக. கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்களுக்கு உதாரணம் தருக. அதுக்கான ஆன்சர் ஆதனம் பொறி உபகரணங்களின் நியாயமான பெறுமதியில் ஏற்படும் மாற்றம். ஆதனம் பொறி உபகரணங்களின் நியாயமான பெறுமதியில் ஏற்படும் மாற்றம். இரண்டாவது, ஆதனம் பொறி உபகரணங்களின் பயன்தரு ஆயுட்காலத்தில் ஏற்படும் மாற்றம். இரண்டாவது, ஆதனம் பொறி உபகரணங்களின் பயன்தரு ஆயுட்காலத்தில் ஏற்படும் மாற்றம். மூன்றாவது, ஆதனம் பொறி உபகரணங்களின் பெறுமானத்தேர்வு செய்யும் முறையில் ஏற்படும் மாற்றம். மூன்றாவது, ஆதனம் பொறி உபகரணங்களின் பெறுமானத்தேர்வு செய்யும் முறையில் ஏற்படும் மாற்றம். நாலாவது, இருப்பினை என்பிவியில் மதிப்பிடல். நாலாவது, இருப்பினை என்பிவியில் மதிப்பிடல். அஞ்சாவது, விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு வீதத்தில் ஏற்படும் மாற்றம். அஞ்சாவது, விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு வீதத்தில் ஏற்படும் மாற்றம். அடுத்த 33வது கேள்வி. கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தூண்டும் காரணிகள் யாவை? அதுக்கான ஆன்சர், 1, புதிய தகவல்கள். 2வது, புதிய அபிவிருத்திகள் மற்றும் போக்குகள். 1, புதிய தகவல்கள்.
இரண்டாவது புதிய அபிவிருத்திகள் மற்றும் போக்குகள். அடுத்தது 34வது கேள்வி. கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் சீராக்கம் செய்யப்படும் காலப்பகுதியினை குறிப்பிடுக. 34வது கேள்வி. கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் சீராக்கம் செய்யப்படும் காலப்பகுதியினை குறிப்பிடுக. அதுக்கான ஆன்சர் நிகழாண்டிலும் எதிர்வரும் ஆண்டிலும் பிராக்கெட்டுக்குள்ள முன்னோக்கிய ஆண்டிலும் என்று போடுங்க சீராக்கம் செய்யப்படும். நிகழாண்டிலும் எதிர்வரும் ஆண்டிலும் சீராக்கம் செய்யப்படும். அடுத்தது 35வது கேள்வி. பின்வரும் நிகழ்வுகள் LKAS 8 படி மதிப்பீட்டு மாற்றமா அல்லது கொள்கை மாற்றமா எதுவென குறிப்பிடுக. அதுல முதலாவது A பெருமானத்தேய்வு முறையில் ஏற்படும் மாற்றம். ஆன்சர் எழுதுங்கோ மதிப்பீட்டு மாற்றம். B இருப்புக்கிரிய மதிப்பீட்டில் ஏற்படும் மாற்றம். அதுக்கான ஆன்சர் கொள்கை மாற்றம். C எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படியொதுக்கீட்டில் ஏற்படும் மாற்றம். எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படியொதுக்கீட்டில் ஏற்படும் மாற்றம். அதுக்கான ஆன்சர் மதிப்பீட்டு மாற்றம். D சொத்துக்களின் அளவீட்டு பெறுமதியினை கிரிய மாதிரியிலிருந்து மீள்மதிப்பீட்டு மாதிரிக்கு மாற்றமடைதல். D சொத்துக்களின் அளவீட்டு பெறுமதியினை கிரிய மாதிரியிலிருந்து மீள்மதிப்பீட்டு மாதிரிக்கு மாற்றமடைதல். அதுக்கு ஆன்சர் கொள்கை மாற்றம். அடுத்தது 36வது கேள்வி. LKAS 8 படி பின்வரும் கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா எதுவென குறிப்பிடுக. LKAS 8 படி பின்வரும் கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா எதுவென குறிப்பிடுக. A கூற்று சொத்தொன்றின் பயன்தரு ஆயுட்காலத்தினை மாற்றுதல் கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் ஒன்றாகும். சொத்தொன்றின் பயன்தரு ஆயுட்காலத்தினை மாற்றுதல் கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றமாகும். A கூற்று சரி. B கூற்று கணக்கீட்டு கொள்கை மாற்றமானது எப்பொழுதும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. கணக்கீட்டு கொள்கை மாற்றமானது எப்பொழுதும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. B கூற்று பிழை. C கூற்று சொத்தொன்றின் பெருமானத்தேய்வு செய்யும் முறையினை மாற்றுதல் கொள்கை மாற்றமாகும். சொத்தொன்றின் பெருமானத்தேய்வு செய்யும் முறையினை மாற்றுதல் கணக்கீட்டு கொள்கை மாற்றமாகும். C கூற்று பிழை. D கூற்று கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றமானது நிதிக்கூற்றுக்களில் நிகழ்காலத்தில் இருந்து
எதிர்காலம் நோக்கிய வகையில் சீராக்கம் செய்யப்படும். கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றமானது நிதிக்கூற்றுகளில் நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலம் நோக்கிய வகையில் சீராக்கம் செய்யப்படும். டி கூற்று சரியான கூற்று. அடுத்தது LKS 7 காசுப்பாய்ச்சல் கூற்று தலையம் போடுங்க. LKS 7 காசுப்பாய்ச்சல் கூற்று தலையங்கம் போடுங்க. முப்பத்தி ஏழாவது கேள்வி. காசுக்கு சமனானவை என்ற பதத்தினை விளக்குக. 37வது கேள்வி. காசுக்கு சமனானவை என்ற பதத்தினை விளக்குக. அதுக்கு ஆன்சர் உயர்ந்த திரவத்தன்மை உடையதும் விரைவாக பணமாக மாற்றக்கூடியதும் அவ்வாறு பணமாக மாற்றும் போது ஆபத்து குறைவான குறுங்கால முதலீடுகள். அதுக்கு உதாரணம் 3 மாத திரைசேரி உண்டியல், 37வது இருக்கா திருப்பி சொல்லுங்க. 37ஆவதா? 37ஆவதுக்கு ஆன்சர் தானே. உயர்ந்த திரவத்தன்மை உடையதும் விரைவாக பணமாக மாற்றக்கூடியதும் அவ்வாறு பணமாக மாற்றும் போது ஆபத்து குறைவானதுமான குறுங்கால முதலீடுகள். அதுக்கு உதாரணம் எழுதுங்க. 3 மாத திரைசேரி உண்டியல் குறுங்கால நிலையான வைப்புக்கள் பெற்ற பங்கு லாபம் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம். அந்த செலுத்திய இடைக்கால பங்கு லாபத்துக்கு ரெண்டா பிரிச்சு அதுக்குள்ள ஒன்று நிதி என்று போடுங்க, மற்றத செயற்பாடு போடுங்க. செலுத்திய இடைக்கால பங்கு லாபத்தை ரெண்டா பிரிச்சு
நிதியும் செயற்பாடும் அந்த செலுத்தி இடைக்கால பங்களாவதுக்குள்ள உள்ளடங்கி இருக்குது. அதுதான் அப்படி காட்டுறது. அடுத்தது 38வது கேள்வி. LKAS 7ற்கமைய தளபாட உற்பத்தி கம்பெனியொன்றின் பின்வரும் காசுப்பாய்ச்சல் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்துக. LKAS 7ற்கமைய தளபாட உற்பத்தி கம்பெனியொன்றின் பின்வரும் காசுப்பாய்ச்சல் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்துக. A. சாதாரண பங்குகள் வழங்கப்படும் போது பெறப்பட்ட காசு. சாதாரண பங்குகள் வழங்கப்பட்ட போது பெறப்பட்ட காசு. அது A. நிதி. A என்ற கூற்று நிதி என்று டேஷ் பண்ணி போடுங்க. நிதியிடல் நடவடிக்கை. அடுத்து B. வேறு கம்பெனிகளின் பங்குகள் கொள்ளளவு. B. வேறு கம்பெனிகளின் பங்குகள் கொள்வனவு. அது முதலீட்டு நடவடிக்கை. முதலீடு டேஷ் பண்ணி போடுங்க. அடுத்த C. வியாபார பெறுமதியாளரிடமிருந்து பெற வேண்டிய தொகைக்காக. வியாபார பெறுமதியாளரிடமிருந்து பெற வேண்டிய தொகைக்காக தொகையை பெற்றுக்கொள்ளுதல். வியாபார பெறுமதியாளரிடமிருந்து பெற வேண்டிய தொகையை பெற்றுக்கொள்ளுதல். C டேஷ் பண்ணி போடுங்க. செயற்பாட்டு நடவடிக்கை. செயற்பாடு போடுங்க. அடுத்த D. குத்தகை ஒன்றுக்கான தவணை கடன் பணத்தினை செலுத்துதல். D. குத்தகை ஒன்றிற்கான தவணை கடன் பணத்தினை செலுத்துதல். D டேஷ் பண்ணி போடுங்க. நிதியிடல் நடவடிக்கை. D டேஷ் பண்ணி போடுங்க. நிதியிடல் நடவடிக்கை. அடுத்தது போட்டுட்டு நோட்ல போடுங்க. குத்தகை தவணை பணம் நிதியிடல் நடவடிக்கை. குத்தகை தவணை பணம் நிதியிடல் நடவடிக்கை. குத்தகை ஆரம்ப வைப்பு பணம் முதலீட்டு நடவடிக்கை. குத்தகை ஆரம்ப வைப்பு பணம் முதலீட்டு நடவடிக்கை. குத்தகை வட்டி செயற்பாட்டு நடவடிக்கை. குத்தகை வட்டி செயற்பாட்டு நடவடிக்கை. அடுத்தது 39வது கேள்வி. பின்வரும் தகவல்கள் அனுசன் PLC 2026. நான் எல்லாம் குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க. அரைவாசி பேர் இல்ல. கொஞ்ச நாள் அரைவாசியா படிச்சு முடிப்போங்க. நான் ஒன்றும் செய்யலாது. சில பேர் கூட்டுக்காக தான் வந்திருக்கேன். கணக்கெட்டு கொள்கை உங்களுக்கு தெரியும். கணக்கெட்டு கொள்கையால் மதிப்பீட்டு மாற்றம் மற்றும் வழக்காது. இந்த கணக்கெட்டு கொள்கை என்றால் உங்களுக்கு தெரியும். நிறுவனம் தன் நிதி கூறுகளை சிறந்த முறை தயாரித்து வழங்குவதற்காக அந்நிறுவனத்தினால் முன்வைக்கப்படுகின்ற கோட்பாடுகள், அடிப்படை மரபுகள், விதிகள், சட்டத்திட்டங்களை தான் கணக்கெட்டு கொள்கைன்னு சொல்லுவோம். இந்த கணக்கெட்டு கொள்கை மாற்றம் என்னென்றால் நிறுவனம் ஒன்றின் கணக்கெட்டு கொள்கையின் அளவீடுகளின் அடிப்படையில்
ஏற்படுத்தும் மாற்றத்தை தான் கணக்கிட்ட கொள்கை மாற்றம்னு சொல்லுவோம். இந்த கணக்கிட்ட கொள்கை மாறுறதுக்கு உதாரணம் எக்ஸாம் வேறும் ஒன்று இருப்புக்கிரியா மதிப்பீட்டுக்கு எஃப்ஏஎஃப்ஓ முறையிலேருந்து டபிள்யூஜிஎஸ்சி முறைக்கு மாறுறது, அதில் டபிள்யூஜிஎஸ்சி முறையிலேருந்து எஃப்ஏஎஃப்ஓ முறைக்கு மாறுறது. இரண்டாவது ஆதனம் பரிமாற்ற உபகரணங்களின் கிரியத்தினை கிரிய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீட்டு மாதிரிக்கு மாறுறது. கிரிய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீட்டு மாதிரிக்கு மாறுகின்றது. கிரிய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீட்டு மாதிரிக்கு மாறுகின்றமை. கணக்கீட்டு கொள்கை மாற்றப்படும் சந்தர்ப்பங்கள் படிப்பிச்சிருப்பேன். ஒன்று புதிய கணக்கீட்டு நியமனத்தின் அடிப்படையில் புதிய நிதி அறிக்கை நியமனத்தின் அடிப்படையில் மாற்றம் வேண்டப்படும் போது கனாலமா வரையில. இரண்டாவது நிறுவனத்தின் நிதி பெறுபாடு நிதி செயற்திறன் காசு பாய்ச்சல் என்பவற்றை விட முன்னரை விட நம்பகத்தன்மை கொண்ட அடிப்படையில் மாற்றம் வழங்குவதற்கு முகாமை தீர்மானித்தால் மாற்றம் அங்கீகரிக்கப்படும். 2016ஆம் ஆண்டு பிறவரையில் அந்த கேள்வி. அடுத்த முக்கியம் கணக்கீட்டு கொள்கை மாற்றம் சீராக்கப்படும் காலப்பகுதி. இதை ஸ்டார் பண்ணி வைங்க. அது கணக்கீட்டு கொள்கை மாற்றம் சீராக செய்யும் காலப்பகுதி கடந்த காலமும் நிகழாண்டு நிதி கூற்றுகளில் இருக்கும். கடந்த ஆளுக்கு மட்டும் பாதிச்சா கடந்த காலமும், அது நிகழாண்டையும் பாதிக்கணும். நிகழாண்டு நிதி கூறி சீராக்கணும். சரியா? கடந்த காலத்தை சொல்லுவாங்க பின்னோக்கிய, முன்னோக்கியன்னா எதிர்வரும் ஆண்டு. ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு வந்தது. சரிப்புலையில வந்தது. கணக்கீட்டு மதிப்பீடு மீது மாற்ற நிதிக்குறி நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கிய வகையில் சீராக செய்யப்பட வேண்டும். கணக்கீட்டு கொள்கை மாற்றங்கள் எப்போதும் பின்னோக்கிய வகையில். பின்னோக்கி என்றால் கடந்த காலம். கடந்த நான் அனுப்பின உங்களுக்கு அந்த இந்த எல்கேஎஸ் டூல அது முன்னோக்கி என்றக்கு முன்னைய மற்ற முன்னைய என்று சொல்றதான் கடந்த காலம். பின்னோக்கி என்றதான் கடந்த காலம். முன்னோக்கி அதாவது முன்னைய மற்றும் முன்னையனா கடந்த காலம். முன்னையண்டா முதல் வருஷம், நான் நிக்கிறது முதல் வருஷம். அல்ல பின்னோக்கிய ராணுவத்துல மாறி வருமா? பின்னோக்கிய மற்றும் நிகழ்கால காலப்பகுதி. மதிப்பீடு மாற்றம் நிகழ்காலத்திலிருந்து எதிர்வேறும் காலப்பகுதி. எதிர்வேறும்னா முன்னோக்கிய. சரியானே? இந்த பிளவட்ராங்கவா ஞாபகம். கணக்கிட்ட கொள்கை மாற்றம் கடந்த ஆண்டிலும் நிகழாண்டிலும். கடந்த ஆண்டு ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க பின்னோக்கிய. பின்னோக்கிய வரலாம். கணக்கிட்டு மதிப்பீடு மாற்றம் நிதிநிலை அறிக்கையில் உள்ள நிதியியல் பெறுமதியில் கணக்கிட்ட மதிப்பீடுன்னு சொல்லுவோம். அது அளவிட்டு நிச்சயமின்ன தன்மைக்கு உட்பட்டார் சொல்லலாம். சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பாக உத்தேச எதிர்கால நிலங்கள் கடப்பாடுகள் என எதிர்காலத்தில் காணப்படக்கூடிய நிலைமைக்கு ஏற்ப மதிப்பிடும் போது சொத்தொழில பொறுப்பனின் முன்கொண்டு செல்லும் பெருமையில் தேறிய பெருமாது மேற்கொள்ளப்படும் சீராக்கத்தான் கணக்கிட்டு மதிப்பிட்டு மாற்றம் சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் சொல்லி இருப்பேன். ஆதனம் பரிமாற்ற உபாயன பெருமதியில ஏற்படுற மாற்றம், ஆயுக்கால பகுதியில் ஏற்படுற மாற்றம், விற்பனை உத்தரவாக ஏற்பாடுகள் ஏற்படுற மாற்றம், இருப்பின்ற தேறிய தேரக்கூடிய பெருமையில மதிப்பிட ஏற்படுற மாற்றம். முக்கியம் ஒடுங்குபாய் மீவுக்கு மாறுறது, ஒடுங்குபாய் மீவுலேருந்து நேர்கோட்டு முறைக்கு மாறுறது. சரி, இதெல்லாமே மதிப்பிட்டு மாற்றம். புலவற்றாங்க எதிர்பார்க்கிற படிக்க ஐயக்கன் ஒதுக்கம் அந்த விதத்தில் எப்படி மாற்றம் தூண்டுங்க. நீங்கள் மதிப்பிட மாற்றம் ஏன் நாங்கள் செய்யணும்னா ஒன்று புதிய தகவல்கள், புதிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதுக்கு என்ன மாற்றணும். புது மிஷின் வேற போகுது, பழைய மிஷின் ஆயிக்காத நான் ரீகவரி பண்ணுவோம்னு சொன்னா எவ்வளவு அளவின பயன்படுத்தலாம். அடுத்த புதிய அபிவிருத்திகள், புதிய போக்குகள்.
கணக்கிட மதிப்பிட மாற்றம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க 34. சீராகம் செய்யப்படும் காலப்பகுதி நிகழாண்டிலும் எதிர்வேறும் ஆண்டிலும். எதிர்வேறும் ஆண்டு போடுங்க முன்னோக்கிய. பரவாயில்ல, நோட் சரியா நான் சொல்றது? ஓகே சார். சரியா சொல்லிக்க. முன்னோக்கியண்டா எதிர்வேறும் ஆண்டா, பின்னோக்கியண்டா கடந்த ஆண்டு. முன்னோக்கியண்டா எதிர்வேறும் ஆண்டு, பின்னோக்கியண்டா கடந்த ஆண்டு. அப்ப கணக்கிட்ட கொள்கை மாறுறதுதான் கடந்த ஆண்டு நிகழாண்டிலும், பின்னோக்கிய நிகழாண்டு. கணக்கிட்ட மதிப்பிட மாற்றம் நிகழாண்டிலும் எதிர்வேறும் ஆண்டிலும். எதிர்வேறும் ஆண்டிய சொல்றது முன்னோக்கிய. Right, 35ஆம் கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்வரும் நிகழ்வுகள் எல்கேஎஸ் செட்டின் படி மதிப்பீடு மாற்றமா கொள்கை மாற்றம் என குறிப்பிடுங்க. வழுக்கல் தவறுகள் வாரையில எண்கணித வழக்கல், கடந்த ஆண்டு விடப்பட்ட பிள்ளைகள், விடுபட்ட வழக்கல், இதில் வாரையில அந்த கொள்கை மாற்றம் மதிப்பீடு மாற்றம் தான் வாரது. வருமானத்தை முறையில் ஏற்படும் மாற்றம் மதிப்பீடு மாற்றம். கணக்கீடு மதிப்பீடு. இருப்புக்கிரிய மதிப்பீடில் ஏற்படும் மாற்றம் FAFO முறை WGSC கொள்கை மாற்றம். எதிர்பார்க்க நட்டங்களுக்கான படிகள் ஒதுக்கீட்டில் ஏற்படும் மாற்றம் மதிப்பீடு மாற்றம். சொத்துக்களின் அளவீட்டு பெறுமதியினை கிரிய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீடு மாதிரிக்கு மாற்றம் அடைதல். கிரிய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீடு மாதிரிக்கு மாற்றம் அடைதல் கொள்கை மாற்றம். வார கேள்வி எல்லாம் உள்ளடங்கு. எல்கேஎஸ் செட்டின் படி பின்வரும் கூற்றுகள் சரியா அல்லது பிழையா என எதுவென குறிப்பிடுக. சொந்தொன்றின் பயன்தர ஆயுட்காலத்தினை மாற்றுதல் கணக்கிட மதிப்பீடு மாற்றமா? சரி. கணக்கெடு கொள்கை மாற்றமானது எப்பொழுதும் கடந்த ஆண்டுமே பிழை. கடந்த பின்னோக்கிய பிழை. கடந்த ஆண்டு பின்னோக்கிய எப்பொழுதும் என்ற கூட்டு பிழை. கடந்த ஆண்டிலும் சீராக்கலாம், நிகழாண்டிலும் சீராக்க வேண்டி வந்தா சீராக்கலாம். எப்பொழுதும் என்றபடிதான் கூட்டு பிழை. 2020 வந்தது. சொத்தோனின் பெருமானத்தை முறையை மாற்றுதல் கணக்கெடு கொள்கை மாற்றமா? முறையை